இலைய போட்டு முதல்ல காய போடுங்க. சாப்பிட மாட்டேன்னா அவரை காய போடுங்க. அப்படி காய்கறிகளை வச்சு அந்த காய்கறிகளுக்கு ஆசையா இருந்ததுன்னா கொஞ்சம் சோறை அந்த காய் வச்சு கொடுப்பாங்களே கட்டோரியில, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன கிண்ணத்துல மாப்பிள்ளை சம்பாவோ தூயமல்லி சம்பாவோ பூங்கார் சம்பாவோ வரகோ திணைய வச்சு கொஞ்சம் வச்சுக்கலாம். காய்க்கு சோறை தொட்டு சாப்பிடணும். அதுதான் மிகச்சிறப்பான ஒரு விஷயம் என்ன நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல உண்மை இருக்கு. சரி, இப்படி காய்க்கு சோறை தொட்டு சாப்பிடுறது எப்படி சார்? நான்லாம் சாம்பார் ரசம்னு ஊத்தி பசிச்சு சாப்பிட்டு தானே பழக்கம். இது எப்படி சார்னா, அதே பீன்ஸ் பொரியல்ல சாம்பாரையோ மீன் குழம்பையோ புளி குழம்பையோ ஊத்தி பசைஞ்சு உருட்டி சோறை தொட்டி சாப்பிடலாம். அப்படியாவது நம்ம குழம்பு எடுத்துக்கிறது தப்பு இல்லை. காய்கறிகள் நிறைய இருக்கணும், குழம்பு வச்சுப்போம், ரசம் வச்சுப்போம், மோர் வச்சுப்போம். ஆனா அதையெல்லாம் சோறுல தான் பசிச்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. குறைவாக சோற்றை எடுத்துள்ள மிக முக்கியமா சர்க்கரை, ரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்புக்கு இந்த உணவு திட்டத்தை பரிந்துரைக்கிறார். நான் அடிக்கடி ஒரு சிறு குறிப்பா இதுல கூட அடிஷனலா ஒரே ஒரு